டாஸ்மாக் முறைகேடு குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டி முற்றுகை போராட்டத்திற்கு செல்ல முயன்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எழும்பூர் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட புறப்பட்ட நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காவல்துறைக்கு எப்பொழுதுமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களும் இதை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இது போல ஜனநாயக தமிழ்நாட்டில் ஊழல் பேர்வழிகள் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நீங்க என்ன கைது பண்ணலாம், எத்தனை நாள் கைது உள்ள வைப்பீங்க? மக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய போராட்டம் மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களும் இதை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இது போல ஜனநாயக டாஸ்மாக் முறைகேடு குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டி முற்றுகை போராட்டத்திற்கு செல்ல முயன்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? கற்பகம், டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக இன்றைய தினம் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மட்டுமல்லாமல் டாஸ்மாக் கடைகளிலும் முற்றுகை செய்வோம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்த நிலையில இன்று காலை முதலே பாஜகவினுடைய முக்கிய தலைவருடைய இல்லங்களிலேயே சென்று காவல்துறை அவர்களை கைது செய்திருந்தது. இந்த நிலையில பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையின் ஈசிஆரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அவர் இந்த போராட்டத்திற்கு வெளியே செல்லும் போது போலீசார் அங்கே அவரை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பாஜக இந்த குற்றச்சாட்டை பிரதானமாக முன்வைத்து 1000 கோடி மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் 40,000 கோடி ஊழல் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஊழலை மக்கள் முன் கொண்டு வர வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த அரசை பதவியிழக்க செய்ய வேண்டும், துறை சார்ந்த அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துதான் பாஜக இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தது. ஆனால் காவல்துறை மீது நாங்கள் நம்பிக்கை வைத்துதான் தேதி குறிப்பிட்டு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தோம். எங்களை போலீசார் கைது செய்திருப்பது அவர்களுடைய இயலாமையையும் அவருடைய ஏவல் தன்மையையும் காட்டுகிறது என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அதே போல இனி வரக்கூடிய நாட்களில் எந்தவித தேதியும் அறிவிக்காமல் பாஜக போராட்டத்தில் இறங்கும் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அவருடைய பனையூரில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து இந்த போராட்டத்திற்கு புறப்படும் போது போலீசார் அவரை கைது செய்து தற்போது அழைத்து சென்றிருக்கிறார்கள். கற்பகம், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.